இன்னைக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில நீர்மூர் பந்தல் அமைச்சிருக்கோம். இங்க மக்களுக்கு பயனளிக்கும் வகையில இந்த இடத்துல பயனுள்ளதாக இது கூட நாங்க அமைச்சிருக்கோம். இது தொடர்ச்சியாக இந்த உழைப்பாளர் தின விழாவையும் கொண்டாட இருக்கிறோம். அரசு ஊழியர்களிடம் இருக்கு. குறிப்பாகவே இவங்க அரசியல் இப்ப தேர்தல் நெருங்கும் சமயத்துல இவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே தேர்தலை நோக்கி பழையபடி ஏமாற்றும் நடவடிக்கைகளாக தான் பார்க்கப்படுது. எப்படி சென்ற முறை போலி வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அதே போல அவர்களுடைய அந்த நாடக வேலைகளை என்பது மக்களுக்கு சாத்தியமாகும் என்பதை அவங்க விளக்கணும். ஏன் இது வரைக்கும் பண்ணல, இப்ப பண்ண போறாங்கன்னா எந்த நிதியை பயன்படுத்தி பண்ண போறாங்க? ஏன்னா ஏற்கனவே நம்ம 8.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். தமிழகத்தோட கடனை 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 4-5 லட்சம் கோடிக்கு அதிகமாக்கி இருக்கிறது திமுகவுடைய சாதனையில மிக முக்கியமான ஒன்னா பார்க்கலாம். ஆனா எல்லாருமே இன்னைக்கு கடன்காரர்களாக மாறும் அளவுக்கு இன்னைக்கு நிர்வாகத்திறன் அற்று திமுக செயல்படுது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை இவங்க இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்புமே விளம்பரமாகத்தான் இருக்கும்னு நம்புறேன். அதாவதுங்க, பேசுறது என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, தினந்தோறும் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க திமுக நிர்வாகிகள் கூட கொலை செய்யப்பட்டதை பாக்குறோம். எவ்வளவு கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெண்களுக்கு கல்லூரியில பாதுகாப்பு இல்ல, பல்கலைக்கழகத்துக்குள்ள பாதுகாப்பு இல்ல, பள்ளிகள்ல பாதுகாப்பு இல்ல. இவர்கள் என்னதான் சட்டமன்றத்துல நாங்க பெண்களை பாதுகாக்கிறோம்னு சொன்னாலும் அந்த வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வரும்போது இவங்க வாய் மூடி மௌனம் காக்குறாங்க. ஒரு குற்றவாளி நிரபராதியாக அறிவிக்கப்படும் போது அதை அரசு முன்னாடி மேல்முறையீடு செய்யணும். எப்படி இவன் நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டான், இந்த குற்றத்தை செஞ்சிருக்கான்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மிரட்டல்கள், இங்க இருக்கக்கூடிய அழுத்தங்கள், இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் சுதந்திரமாக இந்த குற்றங்களை விளக்கக்கூட பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறத நினைச்சு வருத்தமா இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான். இன்னைக்குதான் நீங்க சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 300 வழக்குகள் அதிகமா இருக்கு. இதுல நாங்க அரசியல் செய்வதற்கெல்லாம் வேலை இல்லை. ஆய்வுகள் படி பதியப்பட்டுள்ள வழக்குகளின் அடிப்படையிலேயே 300 வழக்குகள் அதிகமா தான் ஆயிருக்கு. நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாகும் போது அமைதி பூங்கா, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பு எழுதுவாங்க. 2026 தேர்தல நிச்சயமாக மக்கள் கூட்டணி அப்படிங்கிறதுங்க, எல்லா அரசியல் கட்சிகளுமே காலமாக திமுக கூட தான் காங்கிரஸோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட்டணி என்பது ஒரு தேர்தலுக்காக வியூகம் வகுத்து அமைக்கப்படக்கூடியதா தான் நாம பார்க்கணுமே தவிர அதுல கொள்கை ரீதியான கூட்டணியாக நம்ம கருத தேவையில்லை. அதையேதான் எப்போதுமே திரும்ப திரும்ப அனைத்து கட்சிகளுமே சொல்றாங்க. இதுல எந்த விதமான புதுமையான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. தேர்தல் நெருங்குற வரைக்குமே கூட்டணிகள் என்ன நடக்குங்கிறதோட ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். யார் எந்த பக்கம் வருவாங்க, ஏன்னா நாளைக்கு கேட்கப்பட்ட சீட்டுகள் கொடுக்கப்படாம இருக்கலாம். வேறு கூட்டணியில இருக்கிறவங்க கூட ஒரு புதிய கூட்டணிக்கு வர தொடங்குவாங்க. அதனால கூட்டணி என்பது முழுவதுமாக தேர்தல் கணக்காகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை நீங்க கொள்கை ரீதியான கூட்டணியாகவோ அல்லது இப்படி சொல்லிட்டாங்க இப்படி கூட்டணி வச்சுட்டாங்கிறதையோ நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பெரிதுபடுத்தினால் எல்லா கட்சிகளுமே அதையே தான் செய்திருக்கிறார்கள் என்பதையும் மறக்க கூடாதுங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புறேன். கிட்டத்தட்ட 13 பேரு அமைச்சரவையில இன்னைக்கு அமைச்சரவை நீதிமன்றத்தில் நடக்க போகுதா, ஜெயில நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை ராஜினாமா செய்துட்டாரு. பொன்முடி அவர்கள் பெண்களை குறித்து மிகவும் இழிவாக மதத்தை குறித்தும் பெண்களை குறித்தும் பேசியதுனால அவர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இன்னும் பலர் அடுத்தடுத்துன்னு எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்து யாரெல்லாம் இருக்காங்க. KKSSR அவரா இருக்கட்டும், அதன் வரிசையில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் உட்பட பலர் இன்னும் வரிசையில அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக இது ஏற்கனவே பதியப்பட்ட வழக்குடைய நீட்சியாகத்தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஆட்சியில் அவர்கள் செய்யக்கூடிய பல குற்றங்களும் அடுத்து வெளியில வருங்கிறதையும் நான் வலியுறுத்திக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட 13 அமைச்சர்களுக்கு மேல இக்கட்டான சூழ்நிலையில தான் இன்னைக்கு திமுக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக. இதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஒண்ணும் இது புதிது கிடையாது. இது அவர்களுக்கு பழகி போன ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன்.